கேட்டுடுங்க. இதை படிங்க. படிச்சிங்களா? இஃப் ஐ ஆம் நாட் ஹெல்த்தி மை வெல்த் இஸ் 0. படிச்சிங்களா? 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 இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் ஒரு 30 வயசு, ஒரு 30-35 வயசுல இருந்து ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு சுகருக்கு மாத்திரை, அப்புறம் கொஞ்ச நாள் கழியும் போது ப்ரெஷருக்கு மாத்திரை, அப்புறம் கொஞ்ச நாள் கழியும் போது கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, அப்புறம் கொஞ்ச நாள் கழியும் போது இன்சுலின் ஊசி, அப்புறம் அது இந்த சுகரு ப்ரெஷரு கொலஸ்ட்ரால் எல்லாம் சேர்ந்து வரும்போது கொஞ்ச நாள் கழியும்ப ஒன்று ஹார்ட்டு பிரச்சனை வரும், இல்லைன்னா கண்ணு பிரச்சனை வரும், இல்லைன்னா மூளையில் பிரச்சனை வரும், பக்கவாதம் பிரச்சனை வரும், இல்லைன்னா கிட்னியில் பிரச்சனை வரும், இல்லைன்னா காலில் புண்ணு வந்தால் புண்ணு ஆறாது. அதுக்கெல்லாம் கொஞ்சம் மாத்திரை, அதுக்கு வேறு மாத்திரை, எக்ஸ்ட்ரா மாத்திரை. 30 வயசில் நடக்கிற சொல்கிறேன். சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, அப்புறம் கொஞ்சம் இன்சுலின் ஊசி, அப்புறம் நான் இப்போ நான் சொன்னேன் இல்லை, இந்த நோய்களுக்கு வேறு நிறைய நோய்களுக்கு எல்லாம் ஊசி. அப்படியே வாழ்க்கையில் ஒரு 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் அப்படியே மாத்திரை கூடயே வாழ்ந்து 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 கடைசியில் இப்படி படுக்கையில் இப்படி படுத்துட்டு அப்புறம் முதுகில் என்ன வரும்? இப்படி படுத்து கிடந்த 3 மாதம் 4 மாதம் படுத்து கிடந்த முதுகில் என்ன வரும்? முதுகில் புண்ணு வந்து அழுகி எல்லா பிரச்சனையும் பண்ணி வேஸ்டாட்டு இந்த உலகத்துக்கு வெளியில் போகிறாங்க. 30 வயசில் ஆரம்பிப்பாங்க. எதுக்கு? மாத்திரையும் இந்த மாத்திரை கேட்காத 30 வயசில் ஆரம்பிச்சிடுவாங்க. ப்ரெஷர் மாத்திரை, சுகர் மாத்திரை ஆரம்பிச்சுட்டு அப்புறம் இன்சுலின்ஸ் போட்டு திரும்ப ஒரு 40 வருஷம் மாத்திரைக்கு கூடையும், டாக்டருக்கு கூடையும், ஆஸ்பத்திரி கூடையும், இன்சுலின் கூடையும், ரத்தம் டெஸ்ட் பண்ணக்கூடிய லேபு கூடையும், இசிஜி கூடையும், எக்ஸ்ரேக்கு கூடையும் அப்படியே வாழ்க்கையில் போய் ஒரு 40 வருஷம், இன்னொரு 40 வருஷம், 30 வயசில் ஆரம்பிக்கும், இன்னொரு 40-50 வருஷம் மாத்திரை கூடையே ட்ராவல் பண்ணி 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 கடைசியில் படுக்கையில் படுத்து முதுகில் புண்ணோட வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் இன்றைக்கி உலகத்தில் நடக்கக்கூடிய நடப்பு. இதுதான் இன்றைக்கி உலகத்தில் நடக்கக்கூடிய நடப்பு. இதான் நடந்துகிட்ருக்கு வெளியில். சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் இதில் எதனால் வருது? ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் உங்கள்கிட்ட. சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் எதனால் வருது? பதில் சொல்லுவீங்களா? எனக்கு ஒரு கூட கேட்குறேன். சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் எதனால் வருது? பதில் சொல்லுவீங்களா? நம்ம சாப்பிட்ற உணவில் உள்ள விகிதம் கரெக்டாக இல்லை. நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து நம்ம சாப்பிட்ற உணவில் உள்ள விகிதம் கரெக்டாக இல்லை. அதனால தான் நான் சொல்கிற நோய்கள் எல்லாம். என்னெல்லாம் நோய் வரும்? உணவு தப்பாக இருந்தால் சுகர் வரும், ப்ரெஷர் வரும், கொலஸ்ட்ரால் வரும், தைராய்டு வரும், பித்தப்பையில் கல் வரும், மூட்டு வலி வரும், யூரிக் ஆசிட் பிரச்சனை வரும், இடுப்பு வலி வரும், மூட்டு தேய்மானம் வரும், ஹார்ட் அட்டாக்கு வரும், சோரியாசிஸ் வரும், மலச்சிக்கல் பிரச்சனை வரும், ஆண்மை குறைவு பிரச்சனை வரும், பிசிஓடி பிரச்சனை வரும், பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை வரும், ஹார்மோன் பிரச்சனை வரும், ஆண்மை குறைவு பிரச்சனை வரும், ஆண் விந்து அணு குறைபாடு வரும். இந்த எல்லா நோய்க்கும் ஒரே ஒரு காரணம் தான். இதுதான் நம்ம சாப்பிட்ற உணவுல விகிதம் கரெக்டாக இல்லை. உங்களை என்ன நோய்க்கு நீங்கள் மாத்திரை சாப்பிட்றீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் எந்த நோய்க்கு மாத்திரை சாப்பிட்றீங்க நீங்களே சொல்லுங்கள். அதுக்கு காரணம் இதாக தான் இருக்கும். நம்ம சாப்பிட்ற உணவுல விகிதம் தான் கரெக்டாக இல்லாமல் இருக்கும். சும்மா காய்ச்சல் ஜலவசம் தவிர மீது எல்லாத்துக்கும் நீங்கள் சாப்பிட்ற மாத்திரை எல்லாம் இதுக்கு தான் காரணம். அதனால் நம்ம வாழ போகிறது ஒரு தடவை தான். நம்ம வாழ போகிறது ஒரே ஒரு தடவை தான். நம்மளே என்ன பண்ணலாம்? உணவு முறை கரெக்டாக கடைபிடிச்சோம் அப்படின்னா இன்னொரு 40-50 வருஷம் மாத்திரை இல்லாமல் இருக்கலாம், இல்லைன்னா இன்சுலின் இல்லாமல் இருக்கலாம், இல்லைன்னா வாழ்க்கை ஃபுல்லாக ஆஸ்பத்திரி கூடையும், டாக்டரு கூடையும், மருந்து கூடையும், ரத்தம் டெஸ்ட் பண்ணுடைய லேபு கூடையும். எத்தனை வருஷம் மாத்திரை சாப்பிட்டீங்க சொல்லுங்கள்? இப்போ எத்தனை வருஷம் நீங்கள் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க சொல்லுங்கள்? நீங்கள் எத்தனை வருஷமாக டெய்லி காலையில் வாக்கிங் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கீங்க? காலையில் 1 மணிக்கு நடைபெறுச்சு எத்தனை வருஷம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஏதாவது மாத்திரை நடத்த முடிஞ்சுதா? இல்லை ஏதாவது நோய் சரியாச்சுதா? இல்லை ஏதாவது நோய் வராமல் இருந்துச்சா? ஒழுங்கா திரும்ப பிரச்சனை வராமல் இருந்துச்சா? என்னைக்கும் ஆஸ்பத்திரி தானே, என்னைக்கும் மெடிக்கல் ஸ்டோர் தான். கரெக்டாக இல்லையா? நம்ம செய்ய வேண்டியதை செய்யாமல் நம்ம சாப்பிட்ற உணவுல விகிதம் தான் முக்கியம். 3 நேரம் வீட்டில் சாப்பிட்டோன்னா எல்லா நோயும் சரியாகாது. அப்படி நினச்சிடாதுங்க. 3 நேரமும் நான் வீட்டில் தான் சாப்பிட்றேன்,
அப்படின்னு அப்படிலாம் ஒரு நோயும் தெரியாது. நம்ம சாப்பிட்ற உணவில் விகிதம் கரெக்டாக இருக்கணும். நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து, இந்த விகிதம் கரெக்டாக இருந்தால் அடுத்த 50 வருஷம் என்ன பண்ணலாம்? இந்த மாத்திரை இல்லாமல் இருக்கலாம், இந்த இன்சுலின் இல்லாமல் இருக்கலாம், அடிக்கடி ஆஸ்பத்திரி போகாமல் இருக்கலாம், அடிக்கடி டாக்டர் பார்க்காம இருக்கலாம், அடிக்கடி மெடிக்கல் ஸ்டோர் போகாமல் இருக்கலாம், இல்லைன்னா அடிக்கடி போய் ப்ளட் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது. ப்ளட் டெஸ்ட்டும், இசிஜியும், ஸ்கேனும், எக்ஸ்ரேயும், தலைக்கு ஸ்கேனு, மூக்குக்கு ஸ்கேனு, வாய்க்கு ஸ்கேனு, தொண்டைக்கு ஸ்கேனு, எல்லாத்தையும் ஸ்கேன் எடுத்துக்கிட்டு இசிஜி எடுத்துகிட்டு ப்ளட் டெஸ்ட்டையும் பண்ணிவிட்டு அப்படியே வாழ்க்கையில் இன்னும் 40-50 வருஷம் வாழ போகிறீங்கன்னா வாழ்ந்துவிட வேண்டியது தான். வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. அதான் நான் திரும்ப எனக்கு வீடியோவில் சொல்லிகிட்டே இருக்கேன். திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். நான் எந்த வீடியோவில் வீதம் தான் சொல்லுவேன். பேலன்ஸ்டு டயட், இதை பற்றி தான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். கரெக்டாக இல்லையா? அதான் நான் வச்சுட்டே இருக்கேன் உங்களுக்கு. கரெக்டாக இல்லையா? இந்த வீடியோ இன்றைக்கி ஒரு கூட போட்டு கேளுங்க. நான் கேட்டது சொன்ன விஷயம் கரெக்டாக இல்லையான்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். எங்கள் வாழ போகிறது ஒரு தடவை தான், ஒரே ஒரு தடவை தான். உடம்பை கவனிக்க நேரம் இல்லைன்னா வேறு எதுக்கு நம்ம இருந்ததுக்கு சொல்லுங்களேன்? நமக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. கார் வாங்க டைம் இருக்குது, கார் வாங்க ரூபாய் இருக்குது, ஃப்ரிட்ஜ் வாங்க பைசா இருக்குது, செல்லு வாங்க பைசா இருக்குது, செல்லுக்கு ரீசார்ஜ் பண்ணக்கு பைசா இருக்குது, செருப்பு வாங்க பைசா இருக்குது, வாட்ச் வாங்க பைசா இருக்குது, எல்லாத்தையும் பைசா இருக்குது, நேரம் எல்லாம் இருக்குது. உடம்பை மட்டும் கவனிக்க நமக்கு நேரம் இல்லையா? நம்ம உடம்பை மட்டும் கவனிக்க நமக்கு நேரமே இல்லையே. திரும்ப சொல்கிறேன், நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த வீடியோ ஒர்க் கூட போட்டு கேளுங்க, உங்களுக்கு கரெக்டாக நான் சொன்ன விஷயம் கரெக்டாக புரியும். அதனால் இந்த பெரியவங்களுக்கு பாருங்கள், 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்கு. 42 கிலோ, 128லேருந்து 86 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல. இவங்களை பேர் நான் ரோட்டில் போய் ஓடவும் சொல்லலை, ஒன்றும் பண்ணலை. இந்த தம்பிக்கு பாருங்கள், 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140லேருந்து 70 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல. இந்த தம்பி நான் ரோட்டில் போய் ஓடவும் சொல்லலை, இந்த தம்பிக்கு நான் ஊசியும் போடலை, ஒன்றும் பண்ணலை. என்ன பண்ணப்போ சொன்னேன் இல்லை அவங்கள்ட்ட, வெயிட்டு குறைக்கணுன்னாலும் பேலன்ஸ்டு டயட்டு தான். நம்ம சாப்பிட்ற உணவில் விகிதம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் வெயிட்டு குறைக்க முடியும். சும்மா காலையில் 1 மணிக்கு ஓடணும்னு வெயிட்டெல்லாம் குறைக்கலாம் முடியாது. அப்படின்னா 5 கிலோ 3 கிலோ குறைக்கலாம், அவ்வளோதான். 100 கிலோ இருக்கக்கூடிய ஆள் ஒரு பொம்பிள்ள ஒரு பொம்பிள்ள 100 கிலோ இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட 40 கிலோ குறைக்கணும். குறைச்சா தான் 60 கிலோ வர முடியும். கரெக்டாக இல்லையா? ஒரு பொம்பிள்ள 100 கிலோ இருக்காங்க, அவங்க 60 கிலோ வித்தியாசம் வரணும், 40 கிலோ குறைக்கணும். நம்ம காலையில் 1 மணிக்கு நடைப்பயிற்சி பண்ணால் மட்டும் உடனே 40 கிலோலாம் குறைக்க முடியாது. 2 கிலோ 3 கிலோ குறையும், அவ்வளோதான். இந்த மாத்திரை ஒன்றும் நடத்த பண்ண முடியாது. வாக்கிங் போயிட்டு யாரும் நடத்தியிருக்காங்களா சொல்லுங்களேன்? காலையில் கொஞ்ச நேரம் வாக்கிங் போனோன்னா யாராவது மாத்திரை நடத்துனாங்களா? ஏதாவது மாத்திரை நடத்துனாங்களா சொல்லுங்கள்? ஏதாவது மாத்திரை நடத்த முடிஞ்சுதா? இல்லை இன்சுலின் நடத்த முடிஞ்சுதா? சொல்லுங்கள். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சாப்பிட்ற உணவில் விகிதம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சாப்பிட்டு இருக்க மாத்திரை நடத்த முடியும், இன்சுலினும் போட முடியும். ஒல்லியாக இருந்தாலும் அப்படி தான். ஒல்லியாக இருந்தாலும் கதை ஒன்று தான். மாத்திரை நடத்தணும்னா இதுதான். இந்த வீடியோ நீங்கள் ஒரு கூட போட்டு கேளுங்க, உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஸோ பேலன்ஸ்டு டயட் பற்றி ஏதாவது உதவி தேவைப்பட்டால் 9424074118 கால் பண்ணி பேசுங்க. இது ஒரு முக்கியமான அவேர்னஸ் வீடியோ. நீங்கள் என்னெல்லாம வீடியோ ஷேர் பண்ணுறீங்க, அப்படி தானே? என்னெல்லாம வீடியோ ஷேர் பண்ணுறீங்க. பேலன்ஸ்டு டயட் இதுதான் முக்கியமான அவேர்னஸ் வீடியோ. இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா யாராவது ஒரு ஆளுக்காவது பிரயோஜனமாக இருக்கும். கரெக்டாக இல்லையா? நம்ம என்னெல்லாம வீடியோ ஷேர் பண்ணுறோம். இதுதான் பேலன்ஸ்டு டயட். அப்போ தான் விகிதம் தான் முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க. நிறைய பேர் பாருங்க, வாழ்க்கை ஃபுல்லாக பாவம். 30 வயசுலேயே மாத்திரை, சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, டெய்லி மாத்திரை, டெய்லி இன்சுலின். என்னத்த வாழ்க்கை? என்ன 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 அதான் முதல்ல எழுதுன இல்லை. நீங்கள் கார் வச்சும் பிரயோஜனம் இல்லை, பைக் வச்சும் பிரயோஜனம் இல்லை, கட்டில் மெத்த போட்டு உறங்கி பிரயோஜனம் இல்லை, டிவி வாங்கி வச்சும் பிரயோஜனம் இல்லை, வாஷிங் மிஷின் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, கார் வச்சும் பிரயோஜனம் இல்லை, செல்லு வச்சும் பிரயோஜனம் இல்லை, எதை வச்சும் பிரயோஜனம் கிடையாது. ஹெல்த்தியாக இல்லை, ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா அதெல்லாம் எழுதியிருக்கு. படித்து பாருங்க. இஃப் யூ டோன்ட் ஹவ் ஹெல்த் யுவர் வெல்த் இஸ் ஜீரோ. நீங்கள் டெய்லி மாத்திரையும் டெய்லி இன்சுலின் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா வாழ்க்கை பெரிய ஜீரோ தான். பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது, ஒரு பெரிய ஜீரோ.
சும்மா அப்படி வாழ்ந்துக்கலாம், அவ்வளோதான். யூஸ்லெஸ்ஸாக இருந்துக்கலாம், அவ்வளோதான். அதனால் ஆரோக்கியம் ரொம்ப 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 முக்கியம். மாத்திரையே இல்லாமல் இருக்கலாம், பேலன்ஸ்டு டயட், விகிதம் கரெக்டாக, மாத்திரை இல்லாமல் வாழலாம், ஹாப்பியாக இருக்கலாம். இல்லைன்னா ஃபேட்டி லிவருக்கு மாத்திரை, பித்தப்பை கல்லுக்கு மாத்திரை, சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, தைராய்டுக்கு மாத்திரை, பிசிஓடிக்கு மாத்திரை, பிசிஓஎஸ்க்கு மாத்திரை, மாதவிடாய் பிரச்சனைக்கு மாத்திரை, குழந்தையின்மைக்கு மாத்திரை, ஆண்மை குறைவுக்கு மாத்திரை, முட்டு வலிக்கு மாத்திரை, இடுப்பு வலிக்கு மாத்திரை. எத்தனை நோய்க்கு மாத்திரை சாப்பிடுவீங்க சொல்லுங்கள்? இது எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான் இருக்குது, பேலன்ஸ்டு டயட். நம்ம சாப்பிட்ட உணவுல விகிதம் க்ளீனாக இருந்தால் எல்லா வேலையும் முடியும். வீடியோ ஒரு கூட போட்டு கேளுங்க சார், இந்த வீடியோ ஒரு கூட போட்டு கேளுங்க, உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ணணுமா பண்ணக்கூடாதுன்னு. சரியா? முடிவு பண்ணி மனசாட்சி இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டே டியூன்.